சாட்டை பண்ற சேட்டையெல்லாம் ஒரு பானை ஓட்டையில விழுந்தா தண்ணி வேஸ்டா படும். அது மாதிரிதான் அவருடைய பேச்சு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ ஐயோ வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா அக்கா முடியலக்கா. ஒரே ஒரு ஆளை பார்த்து மொத்த பேரும் பயப்படுறாங்க. பல அடிகள் வாங்கினாதான் ஒரு கல்லு வந்து சிலையாகுது. அந்த மாதிரிதான் தளபதி, அந்த மாதிரிதான் ஒரு கல்லு மாதிரிதான். பல அடி வாங்கிடுச்சா அது ஒரு நாள் கண்டிப்பா சிலையாகும். ஏன்னா ஓட்டு போடாம யாரும் ஒரு கூட்டம் வரப்போதில்லை. இந்த அதாவது இது ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, மற்ற கட்சி தலைவர்லாம் பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ½ hours மட்டுமே அந்த நோன்பு திகிற நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க தளபதி அப்படி கிடையாது. இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து எப்படி வந்து காலையில இருந்து நோன்பு விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் காலையில இருந்து இருந்து அவங்க கூட வந்து ஒன்னா இருந்து அந்த விரதத்தை முடிக்கிறாரு. இது மாதிரி எந்த தலைவரும் பண்ண சரித்திரமே கிடையாது. இதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படிங்க? நாங்க தற்கூரி இல்லைங்க, தீப்பொறி. புரியுதுங்களா? தற்கூரினா என்ன? ஒன்றும் தெரியாதவன், இல்லை அடுத்தவன் நான் சொல்றத கேட்டுட்டு அதை அப்படியே சொல்றவன். அதை கூட தப்பா சொல்றவங்க தான் டிஎம்கே கட்சியில இருக்காங்க. பேப்பர் பார்த்தே படிக்க தெரியாது. டிஎம்கே கட்சி தலைவர்கள் பேசலாம் பாருங்களேன். ஸ்டாலின் ஆகட்டும், அண்ணன் உதயநிதி ஆகட்டும், அவங்களாம் பேப்பர் பார்த்தே கரெக்டாக படிக்க மாட்டாங்க. எங்க தளபதி அப்படி கிடையாது. பேப்பர் இருந்தாலும் சரி, பேப்பர் இருந்தாலும் சரி, அவருடைய ஃபயர் ஸ்பீச்சுக்கு இவங்க ஈடாகுமா? ஒரு திருக்குறளை பார்க்காம சொல்லுங்க. இதுதான், நாங்க தற்கொலை கிடையாதுங்க, நாங்க தீப்பொறி. முஸ்லீம் நண்பர்களுடைய ஆதரவு நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு இந்து சமுதாயத்துல இருந்து வந்திருக்கேன். பாஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லிங்களா, எங்க ஏரியால நடக்கிறனால நாங்க ஆர்கனைசேஷனுக்காக இங்க இருக்கோம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இருந்தது எல்லாம் இஸ்லாமிய சமுதாயங்கள் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய வரவேற்போ, அவங்களுடைய ஆக்ரோஷமான சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தரும் பேட்டி கொடுவும் சரி, அவங்க எவ்வளவு சந்தோஷமா தளபதி அவங்கள ஒருத்தரா நேசிக்கிறாங்கன்னு. அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். ஆனா அந்த மதத்தை சார்ந்தவரை ஒரு இஸ்லாமிய சொந்தங்கள் எப்படி கொண்டாடுறாங்க நீங்களே பார்க்கலாம். இவரு தான் அனைத்து மதத்திற்கான தலைவர். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, விநாயகர் சதுர்த்திக்கோ பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டார். ஆனா எங்க தளபதி அப்படி கிடையாது. கிறிஸ்துமஸுக்கும் சரி, பொங்கலுக்கும் சரி, விநாயகர் சதுர்த்திக்கும் சரி, இப்ப நடக்க போற ரம்லானுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்து தெரிவிப்பாரு. இதன் மூலியமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவர் அனைத்து மதத்திற்குமான தலைவர் எங்க தலைவர். கண்டிப்பா. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுபான்மை வாக்குகளை ஏமாத்தி தான் இவ்வளவு நாள் வந்து டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சிறுபான்மையோட வாக்குகளை ஏமாத்தி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க. இந்த சிறுபான்மையோட வாக்கை வைத்து எங்கள் தளபதி பெரும்பான்மை 234 தொகுதியிலும் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை வைத்து பெரும்பான்மை அடைந்து 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று 2026 செஞ்சார்ஜ் கோட்டையில சிஎம் ஆக போறதை நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் உள்ள இருக்காரு. அண்ணா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே அவருக்கு தெரியாது. வெளியில வரும்போது ஆதவனா சொல்லியிருக்காரு, அண்ணா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னே டக்குன்னு டிரைவரை பார்த்து, தலைவா ஓபன் பண்ணுங்க, டெரஸ் ஓபன் பண்ணுங்க கார்ல, நான் வந்து இங்க இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லியிலேயே எங்க தலைவர் அஸ்திவாரம் போட்டு வந்துட்டாரு. டெல்லியிலேயே பாத்தீங்களா எங்க தலைவருக்கு எவ்வளவு வரவேற்பு, சொல்லவா தேவையில்லை. பாத்தீங்களா, டெல்லியில எங்க போனாலும், தமிழ்நாடு, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகாலாம் இல்ல தலைவரே, எங்கள் தளபதி ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிகர். இன்னைக்கு அவர் அச்சிக்க ஆளே கிடையாது. அது ஒரு சில ரஜினி ரசிகர்கள் தான். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் ரஜினி ரசிகர்கள் அவர்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு. என்னை வாழ வைத்த தமிழக மக்களாகிய தெய்வங்களுக்கு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு காசு செலவு பண்ணாரு. அவ்வளவு வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி ஏமாத்தி அவங்க குடும்பத்தெல்லாம் ஒரு நடு ரோட்டுக்கு கொண்டு வராத குறையா இன்னைக்கு ரஜினி ஆக்கினாரு. ஆனா எங்க தளபதி அப்படி எங்களை செஞ்சாரா? எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்க. பிஜேபி டிஎம்கேவும் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்க தளபதியோட குடும்பத்துல கூட அவங்க பூந்து தேவையில்லாம ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அவர் அழகா சொன்ன, நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை, நான் அதை பாத்துக்கிறேன், அது என்னுடைய பிரச்சனை, அது உங்களுக்கு தேவையில்லை, நம்மளுடைய பிரச்சனை, மக்களை நல்லபடியா நல்ல இடத்துக்கு கொண்டு போனன்றதான் அவருடைய ஆசை. அவர் அழகா சொன்ன விஷயம் என்னன்னா, எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அதை தாண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு படி தாண்டி அவர் குடும்பத்திலும் போயிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டெடியா இன்னைக்கு மக்களுக்காகவும் நமக்காக நிக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை வந்து அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்னன்னா, ரஜினி ரசிகரோட வாக்கை வந்து தளபதி கவர்றாரு, அது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களா வந்து இது கிரியேட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரஜினியும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே இல்லை. லாஸ்டா கரூர் சம்பவத்துக்கு கொடுத்தாரு. அதை விட்டா இன்னைக்கு நடுவுல 2 வயசு குழந்தையில இருந்து விமான பெண்மணியில இருந்து எல்லாருக்குமே பாலியல் துன்புறுத்தல் திமுக அரசு, திமுக கவுன்சில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போல விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கெல்லாம் வாயை திறந்து பேசியிருந்தாருன்னா அவர் தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி முக்கியமான விஷயம் எதுக்குமே குரல் கொடுக்கல.
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்தாச்சு, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்திருந்தா அவர் உண்மையான தலைவர், நல்ல லீடரு, மக்கள் அவரை ஏத்திருப்பாங்க. அவருடைய பொய்யான இது அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, நண்பர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருடைய என்டிஏ கூட்டணியில இருக்க தலைவர்கள். இது முழுக்க முழுக்க என்ன சொல்ல வராங்க, இவருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுனால என்ன ஆகுது, அப்ப ரஜினி வந்து என்ன சொல்ல வர்றாரு, மறைமுகமா என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுங்க, ரஜினியோட வாக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து உண்மையா தெளிவா இருக்க ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து அவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாரு, ரஜினியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு சிலர் ரஜினி போன்ற ஒரு சிலரே மாத்தி மாத்தி பேசுறவங்க, புரியாதவங்க கண்டிப்பா வந்து மாத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஜினி முன்னாடி கண்டிப்பா அழுத்தம் இருக்கு. அப்பவே அழுத்தம் இருக்குன்னு யாரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு, துரைமுருகன் சொல்லியிருக்காரு, ஏன் அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப சீமான்லாம் பாத்தீங்கன்னா வெற்றிடம் இருக்கு, அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி ஐயால இறந்த பிறகு தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அப்ப சீமான் சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போலாமே அப்படின்னு நக்கலா சொன்னாங்க. அப்ப கூட வாயத்தை இருக்காத ரஜினி ஒன்னும் பேசாத ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து எனக்கு வந்து மன உளைச்சலா இருக்குது, காய்ச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு வேடிக்கையான விஷயமா நான் பாக்குறேன். சாட்டை பண்ற சேட்டையெல்லாம் ஒரு பானை ஓட்டையில விழுந்தா தண்ணி வேஸ்டா படும்போது அது மாதிரிதான் அவருடைய பேச்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நேத்து வரைக்கும் தளபதியை வந்து தாறுமாறா அழகா பேசியிருந்தாரு, இன்னைக்கு வந்து தரைக்குருவா பேசுறாரு. அது இல்லாம டிஎம்கே கிட்ட 200 200 நோட்டு கட்டு அவர் வீட்டுக்கு நிறைய போகுதான். ஸோ அதனால அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. நேத்து வரைக்கும் என்ன நடந்தாரு, டிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் யார் மேல அட்டாக் பண்றாங்க, ஒன் அண்ட் ஒன்லி தளபதி அட்டாக் பண்றாங்க. ஸோ 23 கட்சி டிஎம்கே அலையன்ஸ், 10 கட்சி என்டிஏ கூட்டணி அலையன்ஸ், சிங்கிளா சிங்கம் மாதிரி காட்டுல வேட்டையாட போறது எங்க தளபதி தான். ஐயோ ஜூலி போலின்னு பிக் பாஸே நம்ம பார்க்கல. ஐயோ ஐயோ வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா, அக்கா முடியலக்கா. எவ்வளவு போலி ஜூலி, அவங்க அப்பா பேர் வச்சதுக்கு போலின்னு பேர் வச்சிருக்கலாம் ப்ரோ. அது அப்பயே ஓவியா ஓட விட்டுச்சு, அதோடைய போலி வேஷம் அங்கேயே தெரிஞ்சிச்சு பிக் பாஸ்லயே. அது இங்க வந்து கிட்னி இஷ்யூல வேற மாட்டிக்கிட்டு அது வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை வந்து சொன்னதுக்கு வேற அதுக்கு வேற ஒரு 8 பேர் மேல கேஸ் போட்டு இருக்கான். சோ ஜூலி என்ன பத்திரிக்கும் போலி, அதை பத்தி பேசுறது டைம் வேஸ்ட் இருக்கா, அது புரியுது. அதை பார்த்தா தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் ஐயா கூட போட்டோ ஷூட்டு, சேகர் பாபு சார் கூட போட்டோ ஷூட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய போட்டோ ஷூட் நடத்துறதுலே தெரியலையா அது யாருடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து அவங்க எல்லாம் இயக்கத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்க தயங்கவும் மாட்டோம், அசரவும் மாட்டோம், அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். தளபதி பத்தி பேசினா ஃபேமஸ் ஆகுறது வந்து யூஸ்வலா தளபதின்னு சொன்னாலே ஃபேமஸ் தான். தளபதின்னு பேர் சொன்னாலே ஃபேமஸ். அது எந்த தளபதி, எங்க தலைவர் விஜய் தளபதி, புரியுதுங்களா? ஒரே தளபதி, எங்கள் தளபதியை பத்தி பேசினா ஆல் ஓவர் இந்தியா நீங்க கூட ஃபேமஸ் ஆகலாம். தளபதின்னு சொன்னாலே ஃபேமஸ் தான். அது வந்து ஜூலி வந்து போலி, அது சொல்லியாச்சு, அது போலி. அதனால அதை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அது நடிக்கிற நடிப்பெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு என்ன சொல்லிச்சு, ஜல்லிக்கட்டு என்னமோ அந்த அம்மா என்னமோ ஜெயிச்ச மாதிரி ஆகும். நான்லாம் ஜல்லிக்கட்டு அவங்க தான் வாங்கி, அது ஒரு புல்லுக்கட்டு கூட ஒர்த்தில்லாத ஆளு. ஜல்லிக்கட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் மெரிய நாள் அத்தனை நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். நாங்களாம் அவ்வளோ அழகா கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம், மக்களுக்கு தேவையான கருத்தை வந்து அங்க பதிவு செஞ்சோம். இது வந்து மிக்சர் ஓபிஎஸ் வந்து கலாய்ச்சிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் கூடயே உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அவர் எவ்வளவு அழகா மறைமுகமா வந்து மக்கள் கூட வந்து கலந்துகிட்டு இந்த இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக சிறப்பு மிக நிகழ்ச்சியில நானும் இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அழகா மூடிட்டு வந்து காமிச்சிட்டு போனாரு. இது வந்து சோடா பண்ணி சோடா மிக்சரு அப்படின்னு என்னமா பேசி கலாய்ச்சிட்டு சும்மா மொக்கத்தனமா அது சில்லறத்தனமா சீன் வாங்கிட்டு அதுல ஒரு பிக் பாஸ்க்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை அதை அழகா பயன்படுத்திச்சா அது உண்மையான முகம் அழகா ஓவியா கிழின்னு கீச்சாங்க. அதுவே அந்த 5 நிமிஷம் வீடியோக்கோ, அந்த 5 நிமிஷம் வீடியோ அதுலயே அந்த 5 செகண்ட் அக்கா வயிறு வலிக்குதுக்கா, அக்கா முடியலக்கா, அக்கா அக்கா என்னமா பில்டப் குத்துச்சு. ஸோ அது வந்து வேஸ்ட்டுக்கு நமக்கு டைம் வேஸ்ட். அது புதுசா ரீல்ஸ் விட்டுன்னு இருக்குது, அதை ஒன்றும் யாரும் சீண்ட போறது இல்லை, நாங்க அதை வந்து நோண்ட போறதும் கிடையாது. தளபதி நீங்க எதுக்கும் அஞ்சாதீங்க. உங்களை நம்பி சிறுபான்மையரும் சரி, மற்றவர்களும் சரி, அனைத்து சமுதாய மக்களும் சரி, குழந்தைங்க முதற்கொண்டு விசில் அடிச்சு உங்களை வந்து செஞ்சாஜ் கோட்டையில வந்து அமர வைக்கிறதுக்கு உழைக்க போறாங்க. ஸோ அதனால நீங்க எதுக்கும் தயங்காதீங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க. உங்க பின்னாடி நாங்க அனைவருமே இருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா நாங்க இருக்கோம். உங்களுக்கான எந்த ஒரு உதவினாலும் சரி, உங்களுக்காக உழைக்க, உயிரை கொடுத்து உழைக்க நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம். வேற என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒருத்தர் எதுக்குது, அதுதான் விஜய் சார். நேத்தெல்லாம் கமல் சார் பத்தி எதுவும் பேசல, ரஜினி சார் எதுவும் பேசல. ரஜினி சாரை எவ்வளவு பேர் அசிங்கமா கிழிச்சிருக்காங்க.
அப்பெல்லாம் அவர் கண்டனம் தெரிவிக்கல. விஜய் சார் கட்சியில இருந்து ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தப்பாவும் சொல்லல. அதுக்கு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஒரே ஒரு ஆளை பார்த்து மொத்த பேரும் பயப்படுறாங்க, இவர் தான் நல்ல தலைவர். அவர் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு, எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா போங்க, சேஃபா போங்கன்னு சொன்னாரு. வதந்திங்களுக்கு நம்பவே கூடாது, யாருமே நம்பாதீங்க. நீங்க கூட முதல்ல நம்பாதீங்க, வதந்திகளை நம்பவே நம்பாதீங்க. முக்கியமா திமுக காரன் கட்டமைக்கிறத நம்பவே நம்பாதீங்க. இத்தனை நாளா பிஜேபி கூட கூட்டணி சொன்னாங்களா? அவர் சொன்னாரா? ஆதவ் சொன்னாரா? கட்சியில இருக்கவங்க யாராவது சொன்னாங்களா? சோசியல் மீடியாவும் ஊடகம் மட்டும்தான். சரி, தளபதி எங்க கூட வந்து நோன்பு திறந்திருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளா பார்க்கணும்னு முயற்சி பண்ணி இன்னைக்கு நாங்க ரொம்ப பக்கத்துல பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா, இவ்வளோ நிறைய கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எங்களால தாங்கவே முடியல. ரொம்ப எல்லாருமே வந்து இப்போ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ அதனால அது மட்டும் கூட்ட நெரிசல் தான் ஒரு பிரச்சனையா இருந்ததே தவிர, அவரை பார்த்ததுல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமா தான் வந்திருக்காங்க. ஒரு 1500 மேல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கட்சி சைட்ல இருந்து அந்த பாஸ் கொடுத்ததுனால மேபி அது அதிகமா ஆயிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நோன்பு டைம்ல வந்து இந்து மதம் கிறிஸ்டின் எந்த வந்து வேறுபாடு இல்லாம, ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம தளபதி வந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேக்சிமம் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க, பட் கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லாமே இந்த நோன்பு திறக்கிற அந்த விழால வந்து கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜாதி மதத்தை வச்சு ஓட்டுகளை வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஜாதியில நம்ம ஆளுங்க இருக்காங்க, அந்த மதத்துல நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அது இல்லாம நம்ம தளபதி வந்து எல்லா மதம் எல்லா ஜாதியும் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் தனிச்சு நின்று இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்டதா வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மக்களும் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த 2026 எலெக்ஷன்ல அவர் தான் வந்து வெற்றி பெறுவாருன்றதை நாங்க நம்புறோம். கண்டிப்பா இருக்கும். முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் சார்பா எல்லாத்துக்குமே ஆதரவு இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில, இந்த ஒரு விழால மத்த எல்லா இடத்துலயும் சொல்லி இருந்திருக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சியில அவரு இந்த விஷயத்த சொன்னது, அதாவது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது உண்மையிலே எங்களுக்கு அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனால நாங்க கண்டிப்பா முஸ்லிம்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு சில வாக்குறுதிகள் கண்டிப்பா இருக்கு அவருக்கு. இது நெருக்கடி கொடுத்தா எவ்வளவுதான் அவரால் தாங்க முடியும் சொல்லுங்க? தனிச்சா நிக்கிறாரு, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தா அவர் எப்படிதான் வர முடியும் சொல்லுங்க? ஜனநாயகம் படம் வந்தது, அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல. இப்போ அதுவும் இழுத்துட்டு இருக்காங்க, சிபிசிஐடி விசாரணை சொல்லி. அப்புறம் 41 பேர் இறந்தது, அதை பத்தி சொன்னது. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் வந்து அந்த பொது பிரச்சாரம் எல்லாத்துலயும் ஈடுபடுறாரு. மக்களும் வந்து டிசிப்ளினோட இருக்கணும். ஒரு சில பேர் வந்து ஆர்வத்துல அவங்க பண்றாங்க, அதனால உயிர் பலியாகுது, எல்லாம் ஆகுது. அதுக்கு அவர் தளபதி காரணமா இருப்பாரா கேட்டா வந்து இல்ல, அது மக்களோட வந்து ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவருக்கு இடத்த பகிர்ந்து கொடுக்கறது வந்து இப்ப இருக்க அரசாங்கம் வந்து கரெக்டா கொடுத்துருக்கணும். ரொம்ப சின்னதான இடத்துல கொடுத்து இந்த மாதிரி மக்கள் உயிர் சேதம் மாறதுக்கு அது வந்து இப்ப இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான், இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இப்போ எல்லாம் தளபதியை வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புதுசா வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா தளபதி சொல்லி தரேன்னு சொல்றாரு. அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சாதிக்கணும், பெரிய முயற்சி செய்யணும் அப்படின்ற வளர்ச்சி இருக்கும் போதே கண்டிப்பான அதுக்கான எதிர்ப்பு இருக்கும். ஸோ அந்த தற்கூரி சொல்றதெல்லாம் நாங்க வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. தளபதி வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தாங்கிட்டு தான் பல அடிகள் வாங்கினாதான் ஒரு கல்லு வந்து சிலையாகுது. அந்த மாதிரிதான் தளபதி, அந்த மாதிரிதான் ஒரு கல்லு மாதிரிதான். பல அடி வாங்கிடுச்சா அது ஒரு நாள் கண்டிப்பா சிலையாகும். அதுதான் 2026. அதுக்கான ஆதரவு ஊழியா நாங்க இருப்போம். சரிங்களா? அதுதான் நான் சொல்லக்கூடிய விரும்பு. அவரு சினி ஃபீல்ட்ல இருந்தாரு, அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபீல்ட் அவுட் ஆகி அவர் ஏன் அரசியல்ல வராரு அப்படின்னா, மக்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும், எம்ஜிஆர் மாதிரியோ அந்த மாதிரி நல்லது செய்யணும், காமராஜர் மாதிரியோ மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி வராரு. நல்லது செய்யறவங்கள யார் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? எல்லாம் அமுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ தளபதி வந்து கண்டிப்பா வரணும். இந்த 2026ல அவருக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தமிழக மக்கள் எல்லாருமே அவருக்கு மட்டும் புதுசா ஒரு ஆளை வளர விட்டு தான் பார்ப்போமே. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க நம்ம கண் கூட தெரியுது, எல்லாத்தையும் சுரண்டுறாங்க, வளங்களை சுரண்டுறாங்க, மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பித்தலாட்டுத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில ஒரு புதுசா ஒரு ஆளை வளர விட்டு தான் பார்ப்பேன். அவங்க என்னமோ பண்ணட்டும், நம்ம ஒரு ஆளை வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை தீர்மானிக்கட்டும். இல்ல அப்படின்னு அவனை வளரவே முடியாது, வேணவே வேணாம், நீ வரவே வேணாம் அப்படின்னு அமுக்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய
நல்லதா எனக்கு தெரியல. அவர் சிஎம்மா வந்தாதானே ப்ரோ தெரியும் அவர் என்ன பண்ண ஒரு போறாரு மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஎம் எந்த ஒரு இதுலயும் இல்லாம இவர் டைரக்டா ஏன் சிஎம்க்கு வராரு அப்படின்னு கேக்குறாங்க. பட் டைரக்டெல்லாம் ஒரு சிஎம் வரல. பக்கத்துல வந்து அவர் வந்து நல்ல பொலிட்டிக்கல்ஸ்ல ரொம்ப நாள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை கூட வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, அதை நாங்க நம்புறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு ப்ரோ. கேஸ் அவர் முடிச்சிருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் முடிச்சு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும். என்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து பொங்கல். அந்த மாதிரி அவர் செட் பண்ணிட்டாரு ப்ரோ, அவர் வந்துருவாரு ப்ரோ. நாங்க வந்து அவருக்கு ஒரு ஃபேனா பேசல. ஏன்னா ஒரு ஃபேனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? நான் வந்து ஒரு ஆளை வளர விடணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேனா இருக்கிறது, அவரை ரசிக்கிறது வேற, அவரை வந்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது வேற. ரசிக்கிறது, அவர் நடிக்கிறதுல நம்ம ரசிக்கலாம். அவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அதெல்லாம் ரசனை. நான் அந்த ரசனைக்கு நான் வரல. ஒரு மனுஷனா வளர விட்டு பார்ப்போம். ஸோ ஒரு தலைவனா வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் இருக்கு. தளபதி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசி இருந்துச்சு, ஆனா பசியை போக்குறது அண்ணன் சாப்பாடு கொடுத்துருந்தது. உள்ள அந்த சவுண்ட் கேட்கல ப்ரோ உள்ள, ஏன்னா ஒரு நாய்ஸ் ஆயிருந்துச்சு. அண்ணா சொன்னாரு, அண்ணா அந்த அலைன்ஸ் பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி ஃபேக்கான அலைன்ஸை நம்ப வேணா, பிஜேபி கூட்டணின்னு சொல்லி ஃபேக்கான அலைன்ஸை வதந்திகள் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணன். ஏன்னா அது நேரம் பரவுது இல்ல வதந்திகள், அதனால நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பா இல்ல ப்ரோ, ஆனா டேரக்டா ஃபர்ஸ்ட் மாநிலே சொல்லிட்டாரு, நம்ம கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் நேரடி எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை சொல்லிட்டு அவர் கண்டிப்பா பிஜேபி ஒரு அலைன்ஸ் போக மாட்டாரு, அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. முஸ்லீம் சமுதாயத்துக்கு இப்போ அச்சம் அதிகமா இருக்கு. இந்த மதமான இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக ஆகல, பட் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வைப்போம். அங்கே தேர்தல் பரபரை ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறோம். ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணன் வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிபிஐ என்கொயரி முடிச்சு யாராச்சும் வெளில வந்தாலே அந்த பயத்தோட தான், அந்த இதுல பதட்டத்தோட வெளில வருவாங்க. ஆனா அண்ணன் உள்ள இருந்து அவ்வளவு கான்பிடன்ஸ் வெளில வர பார்த்து தெரியுது, கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும், நல்ல தீர்ப்பு தான் வரும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா ஒரு அதாவது வந்திருக்கும், ஓட்டு போட தான் வந்திருக்கும். அதுக்கு அண்ணன் எல்லாம் சொன்னோம், வதந்திங்களை நம்பாதீங்க, ஓட்டு கண்டிப்பா விடுவோம். ஏன்னா ஓட்டு போடாம யாரும் ஒரு கூட்டம் வரப்போதில்லை. இந்த கூட்டமாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏசி ஹால்ல வந்து உட்காடுறாங்க. மாநாடுல பாத்தீங்கன்னா அடிக்கிற அந்த உச்சி வெயில காலில இருந்து வெயிட் பண்ணி வர்றாங்க. ஏன்னா யாரும் வேடிக்கை பார்க்கணுன்ற கூட்டம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வரமாட்டாங்க. ஓட்டு போடணுன்ற அந்த ஒரு கிரேஸில் தான், ஒரு வெறியில் அந்த கூட்டம் தான் கண்டிப்பா ஓட்டா மாறும். ஏன்னா அவங்க வந்து வேடிக்கை ஒரு நாள் உழைப்பு விட்டு வந்து உட்காடுறாங்க. அவங்க கண்டிப்பா ஜஸ்ட் வேடிக்கை பதில் போற ஆள் கிடையாது, ஓட்டு போதும் தான் கண்டிப்பா வராங்க. எல்லாருமே கண்டிப்பா தேவைதான் ப்ரோ. பட் ரஜினிஸ்கள் அப்படி சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய, ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு, இப்போ நான் ஓட்டு போறேன்னா அது என்னோட விருப்பம், நான் யாருக்கு ஓட்டு போறேன். அது மாதிரி அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அது அவங்களோட விருப்பம்.